அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, தூங்கும்போது கெட்ட கெட்ட கனவுகள் ஏன் வருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தூக்கம் வராமல் இருப்பவர்களுக்கான காரணங்களையும் அதற்கான தீர்வுகளும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க, தூங்கும்போது கெட்ட கனவுகள் அது எப்படி வருது அப்படின்னா, தூங்கும்போது கெட்ட கனவுகள் வரக்கூடிய காட்சிகள் ஏதோ நம்மளை துரத்துற மாதிரி, அல்லது யாரோ நம்மளை பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி, விபத்து நடக்கிற மாதிரி, ரத்தம் வெட்ட வர்ற மாதிரி, இந்த மாதிரியான காட்சிகள் அதிகமாக தூக்கத்தில் நடைபெறும். இப்போ நம்ம அதுலேருந்து தப்பிச்சு போகிற மாதிரி அப்படிங்கும்போது நம்ம அதிகமாக பயந்துக்கிறோம். இதில் குறிப்பாக ஏற்கனவே இறந்து போனவர்கள் யாராவது நம்ம கனவில் வந்துட்டாக்க அப்போ தான் இதுக்கான பயம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போ மனம் பயந்துதோ அப்போது சரியாக தூங்க முடியாது. அப்போது அதுக்கான விடையை தேடி நம்ம யோசிக்கிறோம். இல்லை, இறந்து போன ஒருவர் நம்ம கனவில் வந்த ஒருவர் ஏற்கனவே நமக்கு ஒருவராக இருந்தவராக கூட இருக்கலாம். ஆனால் அவருக்கு உடம்பு இருக்கிற வரைக்கும் நம்ம அவர் கனவு வந்தாக்கா ஏதோ எங்கள் மாமா வந்தார், சித்தப்பா வந்தாருன்னு சொல்லி சந்தோஷப்படுறோம். அதே நபர் உடம்பு இல்லாத போது வரும் பொழுது அவரை கண்டு நம்ம பயந்துக்கிறோம். இது முதல் அறியாமை. இந்த உடல் இருக்கும்போது என்ன தன்மையில் அவர்கள் இருந்தார்களோ அதே தன்மை இந்த உடல் இல்லாத போதும் அவர்களுக்கு இருக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். கெட்ட கனவுகள் வருவதற்கான முதல் காரணம் ஒன்று மன ரீதியான பாதிப்பு. எப்போது மனம் கெட்டு போகிறதோ, எப்போது மனதில் கெட்ட சிந்தனைகள், பிரச்சனைகள், கவலைகள் அதிகமாக தலை தூக்குகிறதோ, வாழ்க்கையை பற்றி ஏதாவது ஒரு கவலையிலோ பயத்திலையோ அதிகமாக சிந்திக்கும் பொழுது அந்த மனம் கெட்டு விடுகிறது. எப்போது நம் மனம் கெட்டு விட்டதோ அப்போது வரக்கூடிய கனவுகளும் கெட்ட கனவுகளாக வரும். அப்படிங்கிறது முதல் கான்செப்ட். இரண்டாவதாக, இந்த உடல் எப்போ உடல் கெட்டு போகுதோ அந்த உடலிலிருந்து கெட்ட கனவுகள் தோன்றும். உடலில் இருக்கக்கூடிய வயிறு, நுரையீரல், சிறுநீரகங்கள், கல்லீரல், இதயம், இந்த ராஜ உறுப்புகளில் ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கப்படும் பொழுது அந்த உறுப்பு சம்பந்தமான கனவுகள் நிச்சயமாக கெட்ட கனவுகளாக வரும். அகத்தில் இருக்கிறதும் புறத்தில் இருக்கிறதும் இரண்டும் ஒன்று தான். அகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு கெடும் பொழுது புறத்தில் இருக்கக்கூடிய கனவுகளானது கெட்ட கனவுகளாக அது ரிலேட்டடாக நிச்சயமாக வரும். இது இரண்டாவது வகை. மூன்றாவதாக, நாம் குடியிருக்கக்கூடிய வீடு, அந்த வீடு கெட்டு போயிருந்தாலும் அந்த வீட்டில் படுத்து தூங்கும் பொழுது கெட்ட கனவுகள் வரும். இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்க, அந்த வீட்டில் தூங்கும்போது மட்டும் கெட்ட கனவுகள் வருதா, அல்லது ஏதாவது லீவு நாளைக்கு வேறு வீட்டுக்கு போய் படுத்து தூங்குறீங்க, அல்ல அம்மா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே தூங்கும்போதும் அதே மாதிரி கெட்ட கனவாக வருதான்னு சொல்லி கவனிங்க. எங்கே படுத்தாலும் கெட்ட கனவாகத்தான் வருகிறது அப்படி என்றால் பிரச்சனை உங்களிடத்தில் இருக்கிறது என்று பொருள். வீடு மாதிரி தூங்கும்பொழுது மட்டும்தான் கெட்ட கனவு வருது அப்படின்னாக்க அந்த வீட்டில் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது பொருள். பெரும்பாலும் மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள், உடலளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகமான கெட்ட கனவுகள் வருது. நாம் மனதளவில் பாதிச்சிருந்து அதனால் நமக்கு கெட்ட கெட்ட கனவுகளாக வருது அப்படிங்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், முதலில் நம் மனதளவில் கவலைப்படுவதையும் துக்கப்படுவதையும் வேதனைப்படுவதையும் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏற்கனவே நமக்கு நடந்த கெட்ட நிகழ்வுகளையும் அவமானங்களையும் நினைத்து அதை உருவேற்றி அந்த கெட்ட கழிவுகளை மனதில் தேக்கி வைக்கும் பொழுது நீங்கள் கெட்ட கழிவுகளை உள்ளே வைத்திருக்கிறீர்கள் என்று இந்த பிரபஞ்சம் உணர்த்துவதற்காக கெட்ட கனவாக வரும். பொதுவாக கெட்ட கனவுங்கும்போது போது எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் அந்த கெட்ட கனவுகள் வழியாக நமக்கு சில தகவல்களும் நிச்சயமாக வரும். இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக சில தகவல்கள் நமக்கு அவ்வப்போது சொல்லப்படும். அந்த தகவல்கள் நல்லதாக மட்டுமே இருக்கணும் அப்படி விதி எதுவும் கிடையாது, கெட்டதாகவும் இருக்கும். அது ஏன் அப்படி கெட்டதாக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நாம் இப்போ போயிட்டுருக்கிற வழி தவறானது, அல்லது நாம் போயிட்டுருக்கிற வழியில் நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு இப்பொழுது கெடுக்க பார்க்குறாங்க அல்லது துரோகம் செய்வார்கள், கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இந்த பாதையில் உங்களுக்கு சில ஆபத்துகள் இருக்குது, இவர்களோட தொடர்பை நீ வச்சுக்காத அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சமே நமக்கு நம் முன்னோர்கள் மூலியமாகவோ அல்லது நம்ம நம்பக்கூடிய தெய்வங்கள் மூலியமாகவோ இந்த பிரபஞ்சமே நமக்கு உணர்த்தும். அப்படி இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் போது அது கெட்டதாகத்தான் சொல்லப்படும். அதை நாம் கெட்ட கனவாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நமக்கு தரப்பட்ட எச்சரிக்கை. அப்படி என்றால் இப்பொழுது நமக்கான சூழல் என்ன நடக்கிறது, நம்மோடு இருக்கிறவர்களை பற்றிய நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு வழியை நாம் திருத்தி கொள்ளும் பொழுது எதிர்மறை கனவுகளும் திருத்தப்படும். அப்பொழுது கனவுகளை திருத்த வேண்டியதில்லை, நம்மை நாம் திருத்தி கொள்ளும் பொழுது அந்த எதிர்மறை கனவுகள் திருத்தப்படும். இரண்டாவதாக, உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கும் பொழுது அது எந்த உறுப்பு உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த உறுப்பு சம்பந்தமாக நீங்கள் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அது நுரையீரலோ சிறுநீரகங்களோ இதயமோ எது தொடர்பான மருத்துவத்திற்கு நீங்கள் தொடர்ச்சியாக மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த உறுப்பு பாதிக்கப்படும் பொழுது அதனோடு தொடர்புடைய பிரபஞ்சத்தின் எதிர்மறை ஆற்றலானது உங்களுக்கு கெட்ட கனவுகளாக வரும். உங்கள் உறுப்புகளானது தொடர்ந்து சீரழிந்து கொண்டு வருகிறது, அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து விட வேண்டும் என்பது
அந்த பிரபஞ்சத்தின் பதிலாக இருக்கும். அதை கெட்ட கனவின் மூலமாகத்தான் சொல்ல முடியுமே தவிர நல்ல விஷயங்களாக சொல்ல முடியாது. உங்களுடைய உள்ளுறுப்புகளை நீங்கள் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பது அதனுடைய அறிவுரையாக இருக்கிறது. 3வது, வீட்டில் வரக்கூடிய கெட்ட கனவுகள் பெரும்பாலும் வீடு எதிர்மறையாக மாறும் பொழுது, அந்த வீட்டில் படுத்து தூங்கும் பொழுது முழுமையான தூக்கமாக வராமல் டிஸ்டர்பன்ஸ் ஆகி இடையில எந்திரிக்கிற மாதிரி, அந்த வீட்டில் அந்த ரூமில் படுத்தாலே கெட்ட கனவுகள் வர்ற மாதிரியாக நடக்குது. மாதிரியான மாற்றத்திற்கு அந்த வீட்டை உருவாக்கியவர்கள் நாம தான். நம்முடைய எதிர்மறை சிந்தனை அந்த வீட்டில் பதிந்து, நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க சண்டை பிடிக்கிறது எல்லாம் அந்த வீட்டில் பதிந்து, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் அந்த வீட்டில் பதிந்து, நம்ம வெளியிடக்கூடிய கோபம் அந்த வீட்டில் பதிந்து, இது இல்லாமல் டிவி சீரியலில் சொல்லப்படக்கூடிய கெட்ட விஷயங்கள், அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது, அவங்க குடும்பத்தை எப்படி முன்னேற விடாமல் தடுக்கிறதுங்கிற மாதிரியான வசனங்கள், இது எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே பதிஞ்சு அந்த வீடே ஒரு எதிர்மறை ஆற்றலாக மாறி நிற்கும். அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ளே நம்ம படுத்து தூங்க நினைக்கும் பொழுது அந்த எதிர்மறை ஆற்றல் நம்மை தூங்க விடாது. அந்த எதிர்மறை ஆற்றலில் வரக்கூடிய கனவுகளும் கெட்ட கனவுகளாக இருக்கும். அந்த வீட்டை நேர்மறையாக மாற்ற வேண்டும் என்றால் முதல்ல இந்த டிவி சீரியல் பார்க்குறது, இந்த கெட்ட சீரியல் பார்க்குறது, நம்ம அந்த வீட்டுக்குள்ளே வச்சு அதிகமாக சண்டை பிடிக்கிறது, திட்டுறது, இது மாதிரியான செயல்பாடுகளை நாம் நிறுத்திக்கணும்னு அர்த்தம். இப்படித்தான் பிரபஞ்சம் நமக்கு பதில் சொல்ல முடியும். வீட்டை ஒழுங்குபடுத்துவதற்கு ஏதாவது ஒரு புனித நீர் உங்கள் வீட்டில் இருந்தாக்க அந்த புனித நீரை இந்த வீட்டில் முழுவதும் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை இந்த 2 தினங்களில் நீங்கள் தெளிச்சிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் அதே மாதிரி சாம்பிராணி போட்டு போக காட்டுங்க. அது கம்ப்யூட்டர் சாம்பிராணி இல்லை, இந்த நெருப்பு போட்டு போடும்ல அந்த சாம்பிராணி போட்டு போக காட்டுங்க. ஜெபம் பண்ணுறவங்களாகவும் தொழுவர்களாகவும் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஜெபம் பண்ணுவதையோ தொழுவதையோ நீங்கள் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு தொழுவதையும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வதையும் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும். விளக்கு போடுபவர்களாக இருந்தால் எண்ணெயை போட்டு விளக்கு போடுங்க. திருவாசகம், திருப்புகழ், திருமந்திரம், இது கந்தசஷ்டி கவசம், இது மாதிரி ஏதாவது ஒன்று படிங்க. அப்படி படிக்கும் பொழுது அதிலிருந்து உருவாகக்கூடிய பாடல்களின் நேர்மறை ஆற்றலானது அந்த வீடு முழுக்க நிறைந்து இந்த எதிர்மறையை விரட்ட ஆரம்பிக்கும். இந்த கெட்ட கனவுகளுக்கு காரணம் நாமே தான் என்பதையும் புரிந்து கொண்டு, அதுக்கான விடையும் நம்மளிடத்திலே இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு நேர்மறையாக மாற்றுங்கள், நேர்மறையாக சிந்தியுங்கள். இந்த உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், மனதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். உடலிலும் மனதிலும் ஆரோக்கியமாக வாழுங்கள்.